அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையகத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பகிர்வு கர்ராக்கட்டை நாள் 14. நம்ம பார்த்தீங்கன்னா கடந்த சில வகுப்புகளாக கடிகார சுற்றுலேருந்து ஒரு சில சுற்றுகள் மட்டும் எடுத்து நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்பில் முன்பின் கடிகார வெளி சுற்று பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக முன்பின் கடிகார உள் சுற்று நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப எளிமையான சுற்று தான். எப்பயும் போல் கடிகார முன் சுற்றுக்கான நிலையில் அதே நிலையில் கை நிறுத்திக்கிறோம். நம்ம வெளி சுற்று பார்த்துருப்போம். எப்படி வெளிப்புறமாக போய் நிறுத்திருக்கோம் பார்த்துருப்போம். நீ உள் சுற்று பார்க்க போகிறோம். எப்படின்னா உள்புறமாக எடுத்துகிட்டு வந்து உள்புறமாக எடுத்துகிட்டு வந்து வெளியே எடுத்துப்போம். சரிங்களா? நல்லா கவனிங்க. உள்புறமாக கரலாட்டி எடுத்துகிட்டு வரோம். அப்படி பின்னோக்கி எடுத்துகிட்டு போய் மேலிருந்து உடனே எடுத்து போகிறோம். சரிங்களா? ரொம்ப எளிமையானது தான். வெளி சுற்று இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். சரிங்களா? என்னன்னா வெளி சுற்று நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வெளியிருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருப்போம். இது உள்பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்துப்போம். சரிங்களா? முன்பக்கம் பின்புறம். சரிங்களா? அதே மாதிரி தான் மற்றது எல்லாமே. சரிங்களா? அப்புறம் செய்கிறேன் பாருங்க. இடது பக்கம் இடது கையில் எடுத்துக்கிறேன். முன்பின் கடிகார உள் சுற்று. சரிங்களா? இதை பாருங்க. எப்படின்னா உள்பக்கம் வருது, அப்படி பின்பக்கம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். மேலிருந்து கீழ் நோக்கி எடுத்துகிறோம். சரிங்களா? உள்பக்கம் வருது, பின்னோக்கி எடுத்துகிட்டு போகிறோம். மேலிருந்து கீழே வந்து எடுத்துகிறோம். மூச்சு இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம். சரிங்களா? அதே மாதிரி தான் வளர போகிறோமோ. சரிங்களா? இது ரொம்ப எளிமையானது தான். இதே சுற்றை நம்ம கடந்த வகுப்பில் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா பல நிலைகள் நீங்கள் வந்து ஆதி நிலை நினைக்கலாம், முக்கிய நிலையிலையும் பயிற்சி பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப எளிமையான சுற்று. இதுதான் வந்து கடிகார முன்பின் கடிகார உள் சுற்று. சரிங்களா? நம்ம கடந்த வகுப்பில் வெளி சுற்று பார்த்துட்டு இது உள் சுற்று. இது மாதிரி கடிகார சுற்றில் பல சுற்றுகள் இருக்குது. அதில் நம்ம ஒரு சில இதெல்லாம் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த நிலைகளும் வெவ்வேறு நம்ம போயிடும். ஏன்னா எல்லா சுற்றையும் தொடர்ச்சி நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ ஊஞ்சல் சுற்றே கிட்டத்தட்ட 50 சுற்றுகள் மேலே இருக்குது. அதே மாதிரி கடிகார சுற்றில் வந்து கிட்டத்தட்ட அது 30 சுற்றுகள் பக்கமாக இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா அது நீண்ட நாட்கள் எடுக்கும். முக்கியமான ஒரு சுற்றுகள் மட்டும் நான் போட்டிருக்கேன். இன்னும் ஆழமாக தேவைப்படுதுன்றவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு நேரில் வந்து கர்லாக்கட்டை மூலியமாக பேசி எடுக்கலாம். தொடர்ந்து பயணிங்கள், தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.